நீங்க பாருங்க, நாங்க பழம் கட் பண்ணும்போது இப்போ நீங்க பாருங்க, இதுல போய் சாயம் நாங்க போடணும்னு அவசியமே கிடையாது சார். இதை ஒரு சிலவங்க தேவையில்லாம வதந்திகள் பரப்பி விவசாயம் இன்னைக்கு பெருமளவுல தர்பூசணி வியாபாரம் இன்னைக்கு ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கு. போன வருடம்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டன் 25,000 28,000 வரைக்கும் நாங்க நல்லபடியா சாகுபடி பண்ணோம். ஆனா இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா ஒரு சில இந்த 2 மாதங்களா பாத்தீங்கன்னா இந்த 4,000 3,000 தான், அவ்வளவுதான். ஒரு ஏக்கருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாகுபடி பண்றது எங்களுக்கு 3 லட்சத்துல இருந்து 3.5 லட்சம் வரைக்கும் ஆகும். மரக்காணம், முறிக்கேரி, கொல்லிமேடு பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா லாஸ் தான் எங்களுக்கு. ஒரு நண்பர் ஒருத்தர் 20 ஏக்கர் 35 லட்சம் ரூபா அவருக்கு இன்னைக்கு நஷ்டம். இதெல்லாம் ஏற்படலாம் யாரு சொல்ல போறா? சேனல்லேருந்து வர்றோம். இப்போ சமீப காலகட்டமாக பார்த்தீங்கன்னா தர்பூசணியினுடைய வியாபாரம் பெருமளவு குறைந்திருக்கிறதா ஒரு செய்தி. அதுக்கு காரணம் தர்பூசணியில் இந்த மாதிரி சாயம் கலக்குறாங்க, அதில் கலர் ஆர்டிஃபிஷியலாக ஏற்றுறாங்கன்ற மாதிரி சில குற்றச்சாட்டுகள். இப்போ நீங்கள் தர்பூசணி கடை வச்சிருக்கீங்க, நீங்கள் உங்களுடைய வியாபாரம் குறித்தும் அந்த சர்ச்சை குறித்தும் சொல்லுங்கள். விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பொதுவாக அது மாதிரிலாம் ஏதோ ஒரு சில இடத்துல தப்பு நடக்குது, அதில் எங்களுக்குலாம் தெரியல. பட் நாங்கள் விவசாயம் பண்ணும்போது அது மாதிரி மக்களை ஏமாற்ற அது மாதிரிலாம் பண்ண முடியும். ஏன்னா விவசாயம்ன்றது நம்மளோட உயிர் மூச்சு, எல்லாமே விவசாயத்துக்காக நம்ம போராடுறோம். இப்போ விவசாயம் எந்த அளவுக்கு அழிஞ்சிட்டு வருதுன்னு போதும். இதை ஒரு சிலவங்க தேவையில்லாம வதந்திகள் பரப்பி விவசாயம் இன்னைக்கு பெருமளவுல தர்பூசணி வியாபாரம் இன்னைக்கு ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆரம்ப காலத்துலாம் போன வருடம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டன் 25,000 28,000 வரைக்கும் நாங்கள் நல்லபடியாக சாகுபடி பண்ணோம். அதெல்லாம் இந்த இத்தனை வருட காலத்தில் அது மாதிரி எந்த ஒரு குற்றச்சாட்டு அது மாதிரிலாம் இல்லை. ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில இந்த 2 மாதங்களா பார்த்தீங்கன்னா இந்த சுத்தமாக இந்த டன் எவ்வளோக்குங்க விற்கிது? இப்போ ரொம்ப கம்மி தாங்க. இப்போ 4,000 3,000 தான், அவ்வளவுதான். முதல் பறிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா 22,000 23,000 போகணும். ஆனால் இப்போ ஸ்டார்டிங்ல மட்டும் தான் 11,000 விற்றோம். இது இப்போ பார்த்தீங்கன்னா 4,000க்கு 4,500 தான் கொடுக்குறோம். இல்லை சர்ச்சை வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ? சர்ச்சை வர்றதுக்கு முன்னாடி 22,000 வரைக்கும் கொடுத்தோம். இப்போ சர்ச்சைக்கு இடைப்பட்ட காலத்தில் தோப்புல காய் எடுக்கிறதுக்கு இல்லை, நாங்களாம் ரொம்ப கம்மி, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஏக்கருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாகுபடி பண்ணுறது எங்களுக்கு 3 லட்சத்துல இருந்து 3.5 லட்சம் வரைக்கும் ஆகும். இப்போ அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப விவசாயிலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மரக்காணம், முறிக்கேரி, கொல்லிமேடு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா லாஸ் தான் எங்களுக்கு. உதாரணத்துக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் முறிக்கேரியில் போட்டிருந்தாரு 20 ஏக்கர் 35 லட்சம் ரூபா அவருக்கு இன்னைக்கு நஷ்டம். இதெல்லாம் ஏற்படலாம் யாரு சொல்ல போறா? இல்லை இப்போ ஒரு தவறுதலான வழிகாட்டுதல் மூலமா தான் இந்த இழப்பீடு நீங்க பாக்குறீங்களா, இல்லைன்னா இது உண்மையிலேயே அது மாதிரி சாயம் கலக்கிறதுக்கான வாய்ப்புகள்? அது மாதிரிலாம் வாய்ப்புகள் இல்லை சார். அது மாதிரி சாயம் கலந்தாங்கன்னா இப்போ பாருங்க, அது மாதிரிலாம் கலந்தாங்கன்னா ஊசி ஒரு நாளைக்கே தாங்காது. நம்ம அது மாதிரிலாம் பண்ண முடியாது. வியாபாரம்லாம் நம்ம ரெகுலராக அங்கே போகிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 மாசமா நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். ரெகுலர் கஸ்டமர் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எங்க கிட்ட தான் வாங்குவாங்க போவாங்க. அது மாதிரி நம்ம விவசாயம் பண்ண முடியாது. இந்த இடத்துல துணியில அது மாதிரி தொட்டு காட்டி இல்லை சார். அது மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாம்பழம் வாங்குறோம். இப்போ மாம்பழம் நீங்க அறிஞ்சாலும் அது மஞ்சள் கலர்ல தான் இருக்கும். இப்போ கிருமி பழம் வாங்கினா அது ஆரஞ்சுன்னா அது ஆரஞ்சு கலர் தான் இருக்கும். அதனால இதோட கலர் பார்த்தீங்கன்னா இது ரெட்டு பிங்க்னா இப்போ அந்த கலர் தான் நமக்கு வரும். சாயம் எது சார் சாயம் வராம இருக்கு? இப்போ நம்ம சோப்பு யூஸ் பண்ணோம்னா அதுலேருந்து நம்ம தொட்டு பார்த்தா ப்ளூ கலர் மாதிரி தான் தெரியும். அதனால இதில் நாங்கள் சாயம் கலர் எப்படி சார் முடியும்? நீங்க பாருங்க, நாங்க பழம் கட் பண்ணும்போது இப்போ நீங்க பாருங்க, இப்போ நாங்க இதை ப்ரெஸ் பண்ணும்போது இப்போ தண்ணி என்ன கலர்ல வரும்? அப்போ இதுல எல்லோ கலர் தானே வரும். அது மாதிரி எல்லாம் இப்போ ரெட்டுன்னா ரெட் கலர் தான் வரும். இதுல போய் சாயம் நாங்க போடணும்னு அவசியமே கிடையாது இல்லை சார். இதுல நம்ம சாயம் போட்டு அதுக்குன்னு ஒரு காசு ஆகும், அது எக்ஸ்ட்ரா தானே உங்களுக்கு? அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சார். அதுல அது மாதிரி வச்சு நீங்க ஒரு நாள் கூட யூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் கெட்டுடும். பழமே கலர் சேஞ்ச் ஆகிடும், பழம் கெட்டுடும், வேஸ்டா தான் போகும். இது மாதிரி நம்ம பண்ண முடியாது சார். இந்த பழம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கிலோ 15 ரூபா கொடுக்குறோம். இந்த 50 ரூபா பழத்துக்காக நாங்கள் ஊசி போட்டு மக்களுக்கு நாங்கள் எதுக்கு சார் நாங்கள் எப்படி நாங்கள் கொடுக்க முடியாது? நாங்களும் வீட்டில் குழந்தை குட்டிங்க எல்லாமே வச்சிருக்கோம். இப்போ எங்க பிள்ளைங்களும் அது மாதிரி இன்னொரு இடத்துல நாங்கள் வாங்கும்போது நாங்கள் இந்த சீசன் இருக்கோம் நாங்கள் பண்றோம். இப்போ நாங்கள் மற்ற கடையில் வாங்கும்போது எங்களுக்கு நாங்கள் போய் வாங்க முடியுமா? எங்களுக்கு எல்லாம் நல்ல பொருளாக தான். அது மாதிரிலாம் ஊசிலாம் போட்டு யாரும் ஏமாத்த அது மாதிரிலாம் உடம்பு கெட்டு போயிடும். நம்ம வீட்லேயும் குழந்தைங்க இருக்கு, நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சார். என்னன்னா ஒரு இயற்கை கொடுத்த ஒரு கொடையா தர்பூசணி பழம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ட்ரிங்க்னு சொல்லக்கூடிய எக்கச்சக்கமான. ஆமா சார், அதுதான் நான் மெயினாக சொல்ல வேண்டியது. இன்னைக்கு கார்பரேட்டிங் கம்பெனி பார்த்தீங்கன்னா கோக் எடுத்துங்க, மிராண்டா, பெப்சி எல்லாமே இருக்கு. அதெல்லாமே நீங்க அதுதான் நீங்க சொல்லணும். நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம குடிக்கும் எத்தனை எதுல சார் நமக்கு வருது? நம்ம சுத்தம் நம்ம தெரியுமா? அது இயற்கையான நம்ம வருதுங்களா? மாம்பழம் சொல்றோம், உண்மையிலேயே மாம்பழம் ஜூஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்களா? எல்லாமே கெமிக்கல். ஆனா இது நம்ம அது மாதிரி கிடையாது இல்லை சார். நாங்க இயற்கையா உரம் போட்டு உழுது நல்லபடியா அந்த பில்லு எல்லாமே எடுத்து எல்லாம் கள்ளப்படியா இதுதான் சார் நல்லதா தான் கொடுக்குறோம். அது மாதிரிலாம் நம்ம பண்ணணும் சார். இப்போ நீங்க ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு போறீங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன ஆயில்ல போடுறேன்னே தெரியாது நமக்கு. பாம் ஆயில். அது நம்ம போய் சாப்பிட்றோம், உட்காடுறோம், டேபிளுக்கு என்ன வருது? ரைஸா வருது. அதுல என்ன அஜின மூட்டை கலக்குறான், டேஸ்ட் கலக்குறான், சோயா சாஸ், அந்த சாஸ் எல்லாமே கலக்கும்போது நமக்கு என்ன சுத்தமா தெரியும். சாப்பிட்டு போறோம்,
அது மாதிரிலாம் நாங்கள் கொள்றாங்க சார். நம்ம இயற்கை விவசாயம் நாங்கள் அது மாதிரி கொள்ள மாட்டோம் சார். அடுத்தவங்களை என்ன சொல்லுவாரு, வயிறார மக்களுக்கு நாங்கள் வந்து உழைச்சி இங்கிருந்து கஷ்டப்பட்டு இப்போ நம்ம தினந்தோறும் சாப்பிட்ற என்ன சார் ரைஸ், நாங்கள் உழைச்சாதான் நாங்கள் அது மாதிரி கலப்படம் நாங்கள் எப்படி சார் பண்ண முடியும்? வயிறார நாங்கள் எங்களோட உழைப்பை நாங்கள் கொடுக்குறோம் சார். அதுக்கான ஊதியம் கூட எங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது. நாங்களும் விவசாயம் கைவிட்டா சுத்தமாக இன்னைக்கு எதுவுமே விவசாயம் இல்லாம தான் அழிஞ்சே போயிடும். அந்த நிலைமைக்கு தான் இன்னைக்கு இருக்கு. நிச்சயம். இப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு அரசு அதிகாரி செய்த தவறுனால இந்த அளவிற்கு வந்து நஷ்டம் ஏற்படுது அப்படிங்கும்போது இதற்கு வந்து அரசாங்கத்தின் தரப்புல இருந்து என்ன செய்யணும்னு நீங்க ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க? சார் கண்டிப்பா நீங்க இப்போ இந்த முறை சாகுபடி பண்ண எல்லா விவசாயிகளுக்குமே அரசு கோரிக்கைப்படியும் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு நியாயமான எங்களுக்கு நஷ்டத்துக்கான ஏற்படுறாங்க, லாபத்துக்காகலாம் இல்லை, நஷ்டத்துக்கான ஏற்பட்டு இன்னைக்கு ஒரு ஏக்கர் 2.5 லட்சம் 3 லட்சம் செலவாது இல்லையா? அது அவங்களுக்கு விவசாயம் கண்டிப்பா தெரியும், அரசாங்கத்துக்கு தெரியாம இருக்காது. இன்னைக்கு விதை என்ன ரேட்டு கொடுத்து வாங்குறோம், நாங்க எவ்வளவு ஒரு ஆள் கூலிக்கு இன்னைக்கு 1000 ரூபா சார், இன்னைக்கு வந்து சாகுபடி பண்ணா 1000, இன்னைக்கு கலைக்கு வந்தா 300 ரூபா. இந்த அது மாதிரி எங்களோட உழைப்பு இல்லாம எங்களோட அந்த ஒரு மானியம் அந்த ஒரு நஷ்டம் ஏதாவது எதனா கொடுத்தாலும் கூட இன்னைக்கு விவசாயிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், நல்லாவும் இருக்கும் சார். சார் எங்களை மாதிரி சிறு குறு விவசாயிகளுக்கு இந்த மாதிரி ரோட்டோர கடைகளை போட்டதுக்கு மெட்ராஸ் சேனல் சார்பாக எங்களுக்கு வெளியே கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கருத்துக்கள் நீங்க சொல்ல ஆர்வமா இருந்து எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி சார். நன்றி. நன்றி.